ஒரு இளைஞன் ஒரு பெரியவரை பார்க்க போனான். அவனுக்கு எப்போ மன கஷ்டம் இருந்தாலும் அவரை போய் பார்ப்பானோ. அப்பா அவர்கிட்ட போனோடனே, வாயா என்னையா அப்படின்னு கேட்குறாரு பெரியவர். என்னங்கய்யா பண்ணுறது, ஒரே லைஃப்பில் பிரச்சனையாக போயிட்டுருக்குது, ஒரே கஷ்டம், அக்கா கல்யாணம் ஆகணும், கடன் இருக்குது, எனக்கும் சரியான வேலை இல்லை, இப்படி பல பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞன் வருத்தமாக சொல்கிறான். அப்போ அந்த பெரியவர், சரி வா உட்காரு, காபி சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சது. வீட்டுக்குள்ளே போய் காப்பி தூள் எடுத்து இந்தா சாப்பிட அப்படிங்கிறாரு. உடனே அந்த இளைஞன் பார்க்குறான், என்ன காப்பி தூள் சாப்பிட சொல்கிறாருன்னு. இரு வரேன்னு உள்ளே போய் பால் எடுத்து வர்றாரு, அடுத்து தண்ணி எடுத்து வர்றாரு, அடுத்து சர்க்கரை எடுத்து வர்றாரு. இளைஞன் முழிக்கிறான், எப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக சாப்பிட முடியும், சேர்ந்தாதானங்க காப்பியாக வரும் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான். ஒரு காப்பியவே உன்னால் தனித்தனியாக சாப்பிட முடியாது, எல்லாம் சேர்ந்தாதான் காஃபி குடிக்க முடியும். அந்த மாதிரி வாழ்க்கை என்பது எல்லாம் சேர்ந்து தான். இன்பம், துன்பம், கவலை, கஷ்டம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்து ரசி, அனுபவி. இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஒரு தெளிவோடு எந்திரிச்சு போகணும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.